கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசுவினுடைய இன்றைய இறைவாக்கு ஓய்வு நாளில் கூன் விழுந்த ஒரு பெண்மணியை 18 ஆண்டுகளாய் கூன் விழுந்த ஒரு பெண்மணியை குணமாக்குகிறார். தொழுகை கூடத்திற்கு வந்த அந்த பெண்மணியை கையை நீட்டி குணமாக்க அந்த பெண்மணி குணமாகிறார். அந்த யூத தலைவர்கள், தொழுகை கூட தலைவர்கள், சட்ட அறிஞர்கள் இவர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த பெண்மணி குணமானதை பார்த்து கோபப்படுகிறார்கள். இதுதான் இயேசுவுக்கும் அந்த மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கோபப்படுகிறார்கள். மற்ற 6 நாட்கள் இருக்கே, அந்த நாட்களில் வந்து நீங்கள் குணமாகி செல்லக்கூடாதா? ஓய்வு நாளில் வந்துதான் குணமாக வேண்டுமா? ஒருவர் புதிய வாழ்வை பெறுகிறார், புதிய சக்தியை பெறுகிறார், புதிய மனிதனாய் உருப்பெறுகிறார். அந்த மனிதன் மீது இந்த ஜெபக்கூடத்தில் அமர்ந்திருந்த கடவுளை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கு அன்பு இல்லை. எனவே ஆண்டவர் ஓய்வு நாள் என்ற ஒரு நாளினுடைய அர்த்தத்தையும் அவர்களுடைய சம்பிரதாயத்தையும், தவறுதலாக அவர்கள் ஓய்வு நாளை நினைத்து கொண்டிருந்த சம்பிரதாய சடங்குகளை அவர் தெளிவாக்குகிறார். இந்த ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆடு மாடுகள் இவைகள் கிணற்றில் விழுந்து விட்டால் எடுக்க மாட்டீர்களா? உங்கள் வீட்டினுடைய உயிர் என்றால், உங்கள் வீட்டினுடைய சொத்து என்றால், உங்கள் வீட்டினுடைய பொருள் என்றால், நீங்கள் அது ஓய்வு நாளாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை சரி செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டு போகிறீர்கள். ஆனால் கடவுளின் மகள் இவள் 18 ஆண்டுகளாய் கூன் விழுந்த நிலையில் இருக்கிறாளே, இவர் புதிய வாழ்வை பெறுவதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? இதுதான் அந்த மனிதர்களுக்கு முன்பால் ஆண்டவர் எழுப்பிய கேள்வி. இந்த மனிதர்கள் தங்களுக்கென்ற ஒரு கடவுள், தங்களுக்கென்ற ஒரு சம்பிரதாய நடைமுறைகள், அவர்கள் வாழ்வுக்கு என்று ஒரு கடவுளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த வாழ்வுக்குரிய கடவுளை மாற்றுகின்ற போது அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஏனென்றால் வான்படைகளின் கடவுள் அவர்கள் முன் நிற்கிறார். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருந்த கடவுள் வேறு, உண்மையாகவே வந்து நிற்கின்ற கடவுளினுடைய எண்ணங்கள் வேறு. எனவே அவர்களால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனிதனை அன்பு செய்கிறேன், கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனிதனை அன்பு செய்யாமல் இருப்பவர் பொய்யர் என்று சொல்கிறார் புனித யாக்கோபு. கிறிஸ்துவத்தினுடைய ஆணிவேர் இதுதான். தன் சகோதரனை அன்பு செய்தல், தான் பார்க்கின்ற மனிதர்கள் அனைவரிடம் கிறிஸ்துவை காணுதல், தன்னை சுற்றியிருக்கின்ற இடங்களில், இயற்கையில், பறவைகளில், ஓடுகின்ற நதிகளில், மனிதர்களில் கடவுளை காணுதல், இயேசுவை காணுதல், இயேசுவின் பிரசன்னத்தை காணுதல், அந்த பிரசன்னத்தினுடைய அழகை ரசிப்பது, தேவையில் இருக்கின்ற எல்லாரிலும் இயேசு இருக்கிறார் என்பதனால் நம்முடைய கரங்களும் கால்களும் ஓடோடி வந்து நம்முடைய இதயம் அந்த மனிதனுக்காக துடிதுடிக்கிறது. ஏனென்றால் நாம் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் சீடர்கள். எனவே இயேசுவின் சீடர்கள், கடவுளை அன்பு செய்பவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக மனிதனை அன்பு செய்தே ஆவார்கள். கடவுளை அன்பு செய்யாமல்
அல்லது கடவுளை நான் அதிகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனிதனை மட்டுமே அவர்கள் அன்பு செய்யவில்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சடங்கு சம்பிரதாயங்கள் வழியாய் மனிதனை தூர ஒதுக்குகிறவர்கள், வெறுக்கிறவர்கள், தன் சகோதரனை மதிக்காமல் இருப்பவர்கள் கிறிஸ்தவ மதிப்பீடுகளோடு வாழ இயலாமல் இருக்கின்ற மனிதர்கள். ஆண்டவரின் பிரசன்னத்தில் கூடியிருக்கின்ற நம்மையே நாம் ஆன்ம சோதனையிட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு உமது வாழ்வை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உமது பிரசன்னத்தை தந்ததற்காக நன்றி. நீர் எங்களோடு தங்கியிருக்கிறீர். உமது அருளுக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி, உமது பிரசன்னத்திற்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரிலும் நீ தங்கியிருக்கிறீர் என்பதை நிதர்சனமாக உணரவும் எங்கள் வாழ்வில், எங்கள் நேரங்களில், எங்களுடைய சவால்களில், எங்களுடைய எதிரிகளில், எங்களுக்கு பிடிக்காதவர்களில் நீ தங்கியிருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, அவற்றை அறிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.